ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தி அன்கேனி கவுண்டர் சீசன் 2 ஓட 4th எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே வேங் சைக்கோகினசிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி மாவோக்கி கையாலேயே ஜாங்க கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ மாவோக்கி கையில இருக்கிற ஸ்பியர் தெரிச்சுக்கிட்டு போகுது. பாக்குறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ சுத்தியும் டெரிட்டரியும் ஓபன் ஆகுது. அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டாரு. சோ ஹீரோக்கும் வேங்குக்கும் நடுவுல சண்டையும் ஸ்டார்ட் ஆகுது. வேங்கு விட்ட பஞ்சில நம்ம ஹீரோ லைட் திணறான். ஆனா ஹீரோ கிட்ட வாங்கின பஞ்சில வேங்கு மொத்தமா மண்ண கவரான். இத பார்த்துட்டு இருக்கிற பூரா மூஞ்சி வாயனால ஒண்ணும் பண்ண முடியல. பாவம், அவனே பயந்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல மாவோக்கி ஜாங்க தான் எழுப்ப ட்ரை பண்றாங்க. பாவம், வாங்கின அடியில அன்கான்சியஸ்ல கிடக்கிறாரு நம்ம ஜாங்கு. அதே நேரத்துல வேங்கும் அடங்குற மாதிரி இல்ல. ஹீரோவும் வேங்கும் மாத்தி மாத்தி நாயடி பேயடி அடிச்சுக்கிறானுங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோ ஜாங் அங்கிருந்து கூட்டு போக சொல்லிடுறாரு மாவோக்கி கிட்ட. அதே நேரத்துல பாங்கோட ஸ்மெல்லிங் சென்ஸை வச்சு இவனும் ஹீரோயினும் இன்னொரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு டெட் பாடி தான் கிடக்குது. ஒருவேளை ஈவில் ஸ்பிரிட் தான் இறந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப நம்ம பாங்க இருந்துட்டு ஐயோ மறுபடியும் எனக்கு ஸ்மெல் அடிக்குது, அப்ப ஈவில் ஸ்பிரிட் நம்மை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு புலம்புன்னு புலம்புறான். சரிடா, எந்த டைரக்ஷன்ல வருதுன்னு கேட்டா அவனால கரெக்டா கெஸ் பண்ண முடியல. இந்த ஈவில் ஸ்பிரிட்டும் அவங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு ஒரு பஞ்சை விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருது. பட் அந்த ஈவில் ஸ்பிரிட் யாருன்னு நம்மளுக்கு காட்டல. திருப்பியும் அந்த ஈவில் ஸ்பிரிட் இவங்களை நோக்கி தான் வருது. பட் எந்த டைரக்ஷன் உங்களுக்கு தெரியல. ஒரு கட்டத்துல பாங்க நம்ம ஹீரோயின் காப்பாத்திடுறா. ஐயோ அது மறுபடியும் வருது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சுதாரிச்சுட்டு ஒரு கிக்க விட்டுறா. இப்பதான் யாரு நம்மளுக்கு தெரியுது, வெள்ள மண்டச்சி. இருந்தாலும் அவ ஹீரோயினை பார்த்தோன்னா அங்கிருந்து தலைவரிக்க ஓட ஆரம்பிச்சிடறா. நம்ம ஹீரோயினும் விடுற மாதிரி இல்ல. முடிஞ்ச அளவுக்கு விரட்டிட்டு இருக்கா. அதே டைம்ல மாவோக்கி கஷ்டப்பட்டு ஜாங்க கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பூரா மூஞ்சி வாயம் வந்துடுறான். இருந்தாலும் மாவோக்கிக்கு எதுவும் ஆகக்கூடாது அவங்களை தள்ளி விட்டுட்டு ஜாங்க அவனை அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. மாவோக்கி சும்மா இருப்பாங்களா? அவங்க பங்குக்கு அவங்க ஒரு கிக்க வச்சிடறாங்க. இந்த கேப்ல அவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். அதனால ஜாங்க அங்கேயே இருக்க சொல்லிட்டு மாவோக்கி தான் பூரா மூஞ்சி வாயனை துரத்திட்டு போறாங்க. அதே டைம்ல வேங்கும் ஹீரோவும் உச்சக்கட்ட சண்டையில இருக்கானுங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பவரை யூஸ் பண்றானுங்க. இருந்தாலும் அடி வாங்குறது என்னமோ வேங் தான். பயவுல எவ்வளவு அடி வாங்கினாலும் மறுபடியும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சைக்கோகினசிஸ் பவரை யூஸ் பண்றானுங்க. ஒரு கட்டத்துல வேங்க லாக் பண்ணி நார கிழிக்கிறான் நம்ம ஹீரோ. ஆனா ஹீரோவை லைட்டா டைவர்ட் பண்ணி விட்டு மொத்தமா ஹீரோவை லாக் பண்ணிடுறான் நம்ம வேங்கு. அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோயின் இன்னும் அந்த வெள்ள மண்டச்சி தேடிட்டு இருக்கா. ஆனா அவ பாங்கு கிட்ட வந்துடுறா. பாங்கு கத்து ஹீரோயினுக்கும் கேக்குது. ஒரே கிக்கு தான். நம்ம பாங்க பங்கமா சம்பவம் பண்ணிட்டு அங்க எஸ்கேப் ஆயிரா வெள்ள மண்டச்சி. சோ இந்த மாதிரி ஒளிஞ்சொளிஞ்சே இவங்களை தாக்கிட்டு இருக்கா. நம்ம பாங்கு ரொம்பவுமே பாவம். வாங்கின அடியில மூஞ்சி மோகல்ல கிழிஞ்சு ரத்தம் வருது. ஐயோ இப்ப என்னால ஸ்பெல் பண்ண முடியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதே டைம்ல ஹீரோயினுக்கு ஒரு அறுப்பை போட்டு எஸ்கேப் ஆயிரா வெள்ள மண்டச்சி. அதே நேரத்துல இங்க நம்ம மாவோக்கி பூரா மூஞ்சி வாய்கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல மாவோக்கியவே லாக் பண்ண ட்ரை பண்ணும் போது நடுவுல ஒரு கை வந்து பிளாக் பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம மோடாக்கு. பயவுல ஒரே பஞ்சு தான் விடுவான். வாங்கினவனுக்கு கதி கலங்கி போயிருது. அப்ப மாவோக்கிய பார்த்து நம்ம ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, இன்னைக்கு விளையாடலாமா அப்படின்னு கேக்குறான். ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணி பூரா மூஞ்சி வாயின கன கொடூரத்துக்கு அடிக்கிறாங்க. பாவம் யார் வெத்த புள்ளையோ தெரியல, அடி வாங்கறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வந்து சிக்கி இருக்கான். ரெண்டு பேத்து பங்குக்கும் வச்சு செய்யுன்னு செஞ்சு விடுறாங்க. ஒரு கட்டத்துல மேல இருந்து தூக்கி வீசி ரெண்டு பேரும் மொத்தமா லாக் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல நம்ம வேங்க அவனோட சைக்கோகினசிஸ் பவரை யூஸ் பண்ணி ஹீரோவோட கதையை முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோனாலையும் சமாளிக்க முடியல. அப்பதான் அவனுக்கு இதுக்கு முன்னாடி சியோ கூட பேசினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. டே, உன்னால நிறைய அப்பாவிக இறந்திருக்காங்க, உன்னை சத்தியமா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஃபுல் பவரை யூஸ் பண்றான். சுத்தியும் டெரிட்டரியும் ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோ கண்ணா பின்னான் பவர் யூஸ் பண்ணனால சுத்தி இருக்கிறதெல்லாம் பஸ்ட் ஆகுது. பாவம் நம்ம வேங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப நம்ம ஹீரோவோட டர்ன். அதனால அவன் பவரை யூஸ் பண்ணி வேங்க மொத்தமா லாக் பண்றான். வேங்கோட கதையையும் முடிக்கலான்னு பார்க்கும்போது அந்த ரூம்குள்ள தட்டு தடுமாறி ஜாங் வந்துட்டு இருக்கிறத வேங் பாத்துறான். சோ அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு கன்னையும் வர வச்சிடறான். இப்ப வேங்கோட ஒரே டார்கெட் ஜாங்கோட கதையை முடிக்கிறது தான். இது நம்ம ஹீரோவுக்கும் தெரிஞ்சிருது. அவனும் ஜாங்க பார்த்து ஷூட் பண்றான். நம்ம ஹீரோவும் காப்பாத்துறதுக்காக போறாரு. கடைசியில பார்த்தா புல்லட் நம்ம ஹீரோவோட கையில தான் இறங்கி இருக்கு. ஒரு வழியா ஜாங்க காப்பாத்திட்டாரு. திரும்பி பார்த்தா அங்க வேங்க காணும். பயபுள்ள எஸ்கேப் ஆயிட்டான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம வெள்ள மண்டச்சி அவ கையில வச்சிருக்க டூல்ஸ் யூஸ் பண்ணி கண்டமேனிக்கு மார்க் போட்டுட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்க நம்ம ஃபீல் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவங்க எல்லாம் டெரிட்டரிக்குள்ளேயும் கூட சிக்காத ரொம்ப கிளவரான ஆளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயினும் மொத்த கருத்தையும் நடுநெத்திக்கு கொண்டு வாடா வீரபாகு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் கான்சென்ட்ரேஷனையும் இவ வர டைரக்ஷன்ல வச்சு ஒரு கட்டத்துல வெள்ள மண்டச்சி லாக் பண்ணிடுறான்.
ரெண்டு பேத்துக்கும் மரணபங்கமா சண்டை ஸ்டார்ட் ஆகுது. வெள்ளை மண்டச்சியோட டூல்ஸை வச்சு அவ கண்ணை புடுங்கி விட்டுறா ஹீரோயின். சோ ஒத்த கண்ணோட எஸ்கேப் ஆயிட்டா வெள்ளை மண்டச்சி. அதே நேரத்துல மாவோக்கி பூரா மூஞ்சி வாயின ஆஃப்டர் லைஃப் அனுப்புறாங்க. அதனால அவனுக்குள்ள மாட்டிட்டு இருந்த கவுண்டர் டீம்ல இருந்தவங்களும் ரிலீஸ் ஆயிடுறாங்க. இத பாக்குற மாவோக்கிக்கு ஒரு சைடு சந்தோஷமா இருந்தாலும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க எல்லாம் ஒரு பழைய கொலிக்ஸ் தானே. அப்ப அந்த கவுண்டர் இருந்துட்டு தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மத்தவங்களையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு லாஸ்ட் ரெக்வெஸ்ட் வச்சிடறாங்க. பட் நம்ம ஆளுகளுக்கும் இது புரியுது. அதுக்கப்புறம் பிரசன்ட்ல நம்ம ஜாங் ஹீரோவை போட்டு காய்ச்சின்னு காய்ச்சிட்டு இருக்காரு. ஏன்டா என்னை காப்பாத்துறதுக்காக நீ ஏன்டா புல்லட் வாங்கின? நான் ரிட்டையர்ட் ஆக போறவன், எனக்கு ஏதாவது நடந்தாலும் பிரச்சனை இல்ல, பட் உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம டீமோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாரு. மாவோக்கிக்கே காண்டாகுது. டே கெலட்டு பயலே, உன்னோட உயிரை காப்பாத்தனவனுக்கு தேங்க்ஸ் சொல்றது விட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அவனை ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அப்ப கரெக்டா நம்ம மோடாக்கு ஒரு பாட்டு கேசட்டோட வரான். சோ ஃபன் டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா பாங்கு மட்டும் அவன் ரூம்ல உட்கார்ந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவனால ஈவில் ஸ்பிரிட் எந்த டைரக்ஷன்ல வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கும். அதனாலதான் ஹீரோயினுக்கு சில அடியும் பட்டிருக்கும். அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான். இப்ப நம்மளுக்கு வெள்ளை மண்டச்சி தான் காட்டுறாங்க. கண்ணு மொத்தமா போச்சாட்டு இருக்கு. பாவம் அவளே ஒரு டிசைனை ரெடி பண்ணி கண்ணை மறைச்சிட்டு இருக்கா. என்ன நடந்தாலும் சரி எனக்கு வந்த வழியை ஹீரோயினுக்கு திருப்பி கொடுப்ப அப்படின்னு புலம்பிக்கிட்டே கிடக்குறா. ஆல்ரெடி இந்த டீம்ல ஒரு ஆளை இழந்துட்டாங்க. அந்த கடுப்புல இருக்கான் வேங்கு. அதனால வெள்ளை மண்டச்சி லாக் பண்றான் சைக்கோகினிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி. இதுக்கப்புறம் லூசுத்தனமா எதையும் பண்ணாத, அவன் நம்மளை விட ஸ்ட்ராங்கான ஆளு, அதனாலதான் அவன் பவர் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம அடிக்க போற அடி மரண அடியா இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இப்ப நம்மளுக்கு சியோக்கு தான் காட்டுறாங்க. பைபிள்ல ஈவில் ஸ்பிரிட் ஆஃப்டர் லைஃப்ல சமன் பண்ற இடத்துல இருக்காரு. அப்போ இவர் பாடியை பொசஸ் பண்ணிருக்கிற அந்த ஈவில் ஸ்பிரிட் தான் வருது. யாருமா நீ, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, எனக்கு தேவையான எனர்ஜி உங்ககிட்ட தான் இருக்கு, கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன், உன் லைஃபை இந்த அளவுக்கு மாத்தன ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன், உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கொடூரத்துக்கு கொண்டிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே சியோக்கோட மண்டையை கழுவுறா. இதெல்லாம் பார்த்து பயந்து போன சியோக் ட்ரீம்ல இருந்து இப்பதான் எந்திரிக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அவன் ரூமுக்கு வந்து பார்த்தா பாங்க காணோம். ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். அதை படிக்கும் போதுதான் தெரியுது பைபிள்ல திருப்பியும் அவனுடைய மாட்டு பண்ணைக்கே போறேன், கடைசியா ஈவில் ஸ்பிரிட்ட பிடிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது நான் எவ்வளவு பவர்லெஸ்ஸா இருக்கேன்னு, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். சோ இவங்களும் பாங்க தேடிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மாவோக்கு இருந்துட்டு அவன் ரொம்பவே பயப்படுறான். ஃபர்ஸ்ட் நம்மளும் அப்படிதான் இருந்தோம். சோ நம்ம தான் அவனை சமாதானப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்டை இவனோட ஸ்மெல்லிங் சென்ஸ் வச்சுதான் புடிச்சாக முடியும். அதுக்காகவாவது பாங் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம மோடாக்கு இருந்துட்டு கண்டிப்பா பாங் ரிட்டர்ன் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்றான். ஏன்னா நம்ம போய் கேட்கறதுனால அவன் ரிட்டர்ன் வரப்போறது கிடையாது. அதனால இவங்க எல்லாம் ஒரு பிளான போட்டு திருடம் போலீஸ் கேம் விளையாட போறாங்க. அதாவது ஒருத்தனை நல்லவன் காட்டினா இன்னொருத்தனை கெட்டவன் காட்டியே ஆகணுமே, அந்த லாஜிக் யூஸ் பண்ணி கேம் பிளே பண்ண போறாங்க. சோ நம்ம ஹீரோவும் மாவோக்கும் நல்லவங்க மாதிரியும் மோடாக்கும் ஹீரோயினும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி கேம் பிளே பண்ண சொல்றான். இதுல இவங்களுக்கு காண்டானாலும் வேற வழி இல்லை. நம்ம ஆளுங்க மாட்டு பண்ணைக்கும் வந்துடுறாங்க. இவங்களை பாக்குற பாங்குக்கு மூஞ்சியே இல்ல. அவங்க அப்பா வேற யாரா இவனுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாங்க மீட் பண்ணி மாவோக்கின் ஹீரோவும் திருப்பி கவுண்டர் டீம் வர சொல்லி ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. இதுல மோடாக் ஏற்கனவே பிளான் பண்ணபடி மிரட்டிட்டு இருக்கான். என்னடா நினைச்சிட்டு இருக்க, ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உன்னை திருப்பி கோமா ஸ்டேஜ்க்கு அனுப்பிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ அப்படி பிளாக்மெயில் பண்றான். பட் நம்ம பாங்க கிட்ட எந்த பதிலும் இல்ல. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவளோட பங்குக்கு வந்து மிரட்டுறா. ஏண்டா உன்னுடைய பவர் இப்ப நம்ம டீமுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமில்ல, இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருந்தா எப்படி அவன் மேல நம்பிக்கை வரும் அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. அப்பதான் பாங்க ஒரு விஷயத்த சொல்றான். என்னால ஈவில் ஸ்பிரிட்டை ஸ்மெல் பண்ண முடியல அப்படின்னு. இதை கேட்கிற எல்லாத்துக்கும் செம ஷாக் ஆகுது. என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு நான் கீழே உளுந்து மூக்க உடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பவர் கிடைச்சது. கடைசியா இந்த வெள்ளம் மண்டச்சிய மூக்க பொளந்ததுக்கு அப்புறம் இந்த பவர் போயிருச்சு அப்படின்னு சொல்றான். சோ என்னால இதுக்கு மேல இந்த டீம்ல இருக்க யாருமே ஆபத்துல மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பாங்கோட அப்பா எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொண்டு வந்துடுறாரு. சோ இவங்களும் ஒருத்தர் அவங்க அப்பாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு பாடுற அவங்க அப்பா உண்மையில எவ்வளவு பாசமா இருக்காரு, இந்த மாதிரி அப்பா விட்டுட்டு கோமாக்கு போறியா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லிட்டு உள்ள போய் கதவை சத்திக்கிறான். சோ இதுக்கு மேல இவன்ட்ட என்ன பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம மோடாக்கு பாங்குக்கு மூக்குல போடுற பேண்டேஜ் டன் கணக்குல வாங்கி வச்சிருப்பான் இருக்கு. அதை பேக் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க மாவோக்கி கிட்ட கண்டிப்பா இது ரிட்டர்ன் பண்ணி ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். மாவோக்கி இருந்துட்டு நான் ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டேன், அவன் டிசிஷன் அவங்க மதிக்கிறாங்க, இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோவும் வெளியே கிளம்புறான். எங்கடா போறேன்னு கேட்டா, நான் பாங்க ரிட்டர்ன் கூப்பிட்டு வர போறேன், இப்படியே விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். இது நம்ம மோடாக்கும் கரெக்டா படுது. என்னதான் இது அவனோட ஓன் டிசிஷனா இருந்தாலும் பட் அநியாயத்துக்கு இவன் கோமாக்கு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு எடுக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றா, டே நான் தனியா போறேன், நீங்களாம் வந்து அவன் பயந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்குள்ளே ஹீரோயின் வேற ஜாயின் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் என்னத்த போய் பேசுறது. அதே நேரத்தில் நம்ம பாங்க பார்த்தா நடத்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கான்.
இருக்கான். அப்ப அங்க வர பாங்கோட அப்பா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கிற ஒழுங்கு மரியாதை ஊர் தலைவர் போய் மீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் அந்த ஊர் தலைவரை தான் காட்டுறாங்க. அவர்கிட்ட அவங்க பையன் நான் கடைசியா கேட்கிறேன் இந்த இடத்த ஒழுங்கு மரியாதை வித்துருங்க அப்படின்னு சொல்றான். பட் அவர் இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்ல. காண்டானவன் ஒரு கத்தி எடுத்து அவரை கொலை பண்ண ட்ரை பண்றான். சோ இவனும் ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான். அப்ப கரெக்டா நம்ம பாங் அங்க வந்துடுறாரு. டேய் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பாங் புலம்பிட்டு இருக்கான். அப்பதான் இவனோட உடம்புக்குள்ள இருந்து ஈவில் ஸ்பிரிட் பேசுது. இத பாக்குற பாங்குக்கு ட்ரவுசர் கிழிஞ்சிருது. அப்ப இந்த ஈவில் ஸ்பிரிட் நம்ம பாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதனால ஆஃப்டர் லைஃப்ல பாங் கூட கனெக்ட் ஆயிருக்கிறவரும் ரொம்பவே சஃபர் ஆகுறாரு. ஊர் தலைவர் அவரோட பையன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே ஓடிட்டு இருக்காரு. அந்த ஈவில் ஸ்பிரிட்டும் அவரை விரட்டுது. பாங் ஈவில் ஸ்பிரிட்டை விரட்டிட்டு இருக்கான். அப்ப ஆஃப்டர் லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்கிறவர் டே தம்பி உங்ககிட்ட எந்த பவரும் இல்ல வாயை மூடிட்டு சும்மாறா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இது எதுவுமே பாங் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அந்த ஈவில் ஸ்பிரிட் நம்ம பாங்க அசால்ட்டா தூக்கி வீசிட்டு ஊர் தலைவரையும் கொல்ல பாக்குது. ஒரு கட்டத்துல நம்ம பாங்கு அந்த ஈவில் ஸ்பிரிட்டோட மாட்டு கொட்டாக்குள்ள உளுந்துறான். அந்த ஈவில் ஸ்பிரிட் நம்ம பாங்க மானாவரியா பங்கம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அங்க வர பாங்கோட அப்பா ஊர் தலைவர் அடிபட்டு உளுந்து கிடக்கிற பாத்துறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஈவில் ஸ்பிரிட் பாங்கையும் அடிச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அதனால இவர் கையில வச்சிருக்க சொம்ப வச்சு ஈவில் ஸ்பிரிட் மண்டையிலேயே லொட்டுன்னு ஒரு அடி போட்டுறாரு. இதனால காண்டான ஈவில் ஸ்பிரிட் பாங்கோட அப்பாக்கும் ஒரு பஞ்ச் விட்டுருது. சோ ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டு இருக்கறனால ஹீரோயின் கூட கனெக்ட் ஆகிற குட்டி பையன் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதே நேரத்தில் அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக பாங்கு சரம் மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காரு. சோ நம்ம டீமை சேர்ந்தவங்களும் அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஈவில் ஸ்பிரிட் அடிச்ச ஒரு அடியில மறுபடியும் நம்ம பாங்குக்கு சிறுபூக்கு சின்ன பின்னம் ஆயிருது. பைபிள் அன்கான்சியஸ் ஆயிடுறான். ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிறவங்க பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. ஒரு கட்டத்துல பாங்கு கண்ண முழிக்கிறான். ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிறவரும் கண்ண முழிக்கிறாரு. மரண மாசா பாங்குக்கு திருப்பி ஈவில் ஸ்பிரிட் மேல இருக்கிற ஸ்மெல் எல்லாம் தெரியுது. இவன் ஸ்மெல் பண்றங்கிற பேர்ல ஈவில் ஸ்பிரிட்டையே வெக்கப்பட வச்சிருவான் இருக்கு. ஆனா பாங்குக்கு ஒரே சந்தோஷம் அவன் பவர் திரும்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் விடுவான் பாருங்க பஞ்சு. ஈவில் ஸ்பிரிட்டுக்கே கதி கலங்கி போயிருது. பயபுள்ள அசால்ட்டா ஈவில் ஸ்பிரிட்டை தூக்கி வீசி விளையாண்டு இருக்கான். இத பார்த்துட்டு இருக்கிற ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிறவருக்கும் செம ஹாப்பி. பாங்கும் ஈவில் ஸ்பிரிட்டை புரட்டி எடுத்துட்டு இருக்கான். கரெக்டா நம்ம ஆளுகளும் அங்க வந்துடுறாங்க. பாங் ஈவில் ஸ்பிரிட்டை அடிச்சு பின்றத பாக்குற ஹீரோக்கு செம ஹாப்பியா இருக்கு. இத பாங்கோட அப்பா வேற பாத்துறாரு. ஐயோ நீங்க கனவுல இருக்கீங்க ஒழுங்கா தூங்குங்க அப்படின்னு தூங்க வச்சறா நம்ம ஹீரோ. பாங்கும் போட்டு பொலந்து கட்டுறான். இத ஹீரோயினும் ஹீரோயின் ரசிச்சுட்டு இருக்காங்க. கடைசியா பினிஷிங் ஷாட் ஒன்னு விடுவான். இந்த ஈவில் ஸ்பிரிட் ஏன்டா இவங்கிட்ட வச்சுக்கிட்டோங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுது. என்ன பாங்கோட வாய் தான் கொஞ்சம் வெத்தலை வாக்கு போட்ட மாதிரி செவந்திருக்கு. சோ நம்ம பாங் தான் இந்த ஈவில் ஸ்பிரிட்டை பிடிச்சிருக்கான். அதனால அவனையே சமன் பண்ண வைக்கிறாங்க. சோ பாங் பண்ண காரியத்துக்கு நம்ம வீகனும் பாங்க பாராட்டிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பாங் கூட கனெக்ட் ஆயிருக்கிறவரும் அங்க வராரு. ஐயோ இந்த ஆள் கழுவி ஊத்த போறான்னு பாங் பயந்துட்டு இருந்தா. பாங்க ரொம்பவே பாராட்டுறாரு. இதனால எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம பாங்கும் அவங்க அப்பாக்கு டையெல்லாம் அடிச்சுட்டு நல்லா சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்பா அவரு பாங்குக்கு ஒரு ஷூவையும் கிஃப்ட் பண்றாரு. சோ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட நீங்க ஆசைப்பட்டபடியே அந்த கம்பெனிக்கு திருப்பி நான் வேலைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்கிற அவங்க அப்பாக்கும் செம ஹாப்பி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வீகனும் தான் பாங் திரும்பி வந்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு சீக்கிரம் வேங்கையும் அவன் கூட இருக்கிறவங்களையும் பிடிச்சாகணும். ஏன்னா அவன் என்னைய விரட்டுறது எங்கிட்ட இருக்கிற பவருக்காக எனக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு சீக்கிரம் அவன் விட்டு கொடுக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்துல வேங்கையும் வெள்ள மண்டச்சி தான் காட்டுறாங்க. பாவம் வெள்ள மண்டச்சி இப்ப ஒத்த கண்ணி ஆயிட்டா. அவ வேங்க கிட்ட எலிவேட்டர்ல ஒரு பிரெக்னன்ட் லேடியை கொன்னும் இல்ல அந்த லேடியையும் ஹீரோயினோட மெமரியில பார்த்தேன். அப்ப ஹீரோவும் கூட இருந்தா அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம சியோக் பத்தின நியூஸையும் காட்டுறா. அவ ஒய்ஃபோட டெத்துக்காக ஒரு மர்டர் அட்டம் பண்ணிருக்காரு. ஃபெயிலியர் ஆனாலும் இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்காரு அப்படின்னு வேங்குக்கு தெரிய வருது. அப்பதான் வேங்குக்கும் புரியுது. ஏன்னா ஹீரோ சண்டை போடும் போது கூட ஏண்டா நார்மல் மக்களோட உயிரெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு அசால்ட்டா இருக்கா, நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் கண்டிப்பா உன் கதையை முடிச்சு கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுது. அதே நேரத்துல சியோக்கு தான் கட்டுறாங்க. ஒரு ப்ராசிக்யூட்டர் மீட் பண்ணி இன்னைக்கு உன் கேஸ் ஹியரிங்க்கு வருது. சோ டிஃபிகல்ட்டா ஏதாவது கேள்வி கேட்டா ஞாபகத்துக்கு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சியோக்கு அவரை சுத்தி ஈவில் ஸ்பிரிட் பேசுற மாதிரி தான் கேக்குது. பைபிள்ல ரொம்பவே பயந்துடுறாரு. ஒரு கட்டத்துல அந்த ப்ராசிக்யூட்டர் உடம்புல இருந்து ஈவில் ஸ்பிரிட் பேசுற மாதிரி அவருக்கு தெரியுது. ஏன்டா ஒய்ஃபை கொண்டிருக்காங்க ஒண்ணுமே பண்ணாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியா அப்படின்னு திட்டுது ஈவில் ஸ்பிரிட். ஆக்சுவலா சியோக்கோட மண்டையை கழுவிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்லயே கோர்ட்ல தான் காட்டுறாங்க. சியோக்கோட கேஸ் தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மோடா கிட்ட தான் வருது. ஏன்னா அவரு தானே சியோக்கு அரெஸ்ட் பண்ணாரு. அரெஸ்ட் பண்ணும்போது ஆள் ரொம்ப டேஞ்சரா இருந்தாரான்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்ல. ஒய்ஃப் இறந்ததுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சாலும் கொலை பண்றது அவர் மோட்டிவ் கிடையாது அப்படின்னு மோடாக் சொல்லிடுறாரு. சோ மோடாக்கோட பதிலும் சியோக்கு ஃபேவரா தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சியோக்கு தான் அவர் தரப்பு நியாயத்தை சொல்றாங்க. அப்ப கரெக்டா கோர்ட்டுக்குள்ள வேங்கும் வெள்ளமண்டச்சியும் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட சியோக் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல எல்லாம் இருக்காங்க. அப்ப சியோக் இருந்துட்டு நான் பண்ணது தப்பு தான், திருப்பியும் என்னால
அதே டைமுக்கு போக முடிஞ்சா கண்டிப்பா அவனை நீங்க காப்பாற்ற முடியாது, நான் கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கேட்கிற எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போட்டுருது. நம்ம சியோக்கு வில்லத்தனமா பாக்குறத பார்த்த உடனே ஹீரோக்கு தெரிஞ்சிருது பாயா புள்ளக்குள்ள ஏதோ ஈவில் ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு. யாருடா இவன் இந்த படம் காட்டுறானேன்னு வேங் வேற பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான் சியோக்க. சோ கொலை வெறியில வேங் பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பர் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.